புனிதமான மாதம், நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான மாதம். அப்போ என்ன செய்கிற நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒன்றுமே பேசலாம் செய்யலாம் போல இது. குர்ஆனை ஓதுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ்வை புகழுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான குர்ஆன் வசனங்கள் எடுத்து, அழகான தஃப்சீர்கள் இருக்குது எடுத்து படிங்க, ஹதீஸ் கிதாபுகள் இருக்குது தமிழ்ல எடுத்து அதுகளை வாசிங்க. கூகுள்ல போய் பார்த்தீங்கன்றால் அவ்வளோ கிதாபுகளுமே தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, அதுகளை போய் வாசிங்க. ரமலானுடைய பகல் காலங்களை அதிகமாக நிறைய பேர் போன்ல வேஸ்ட் ஆக்குறத நம்ம பார்க்கிறோம். என்னது, ரமலான்ல வேலை இல்லை, அதனால சின்ன பிள்ளைகள் பாம்பட்டை வாங்கி டாம்பட்டை வாங்கி விளையாடுற மாதிரி நம்ம போன்ல என்ன செய்யறது, அப்படி போன்ல இருந்து யூடியூப்ல அதில் வர ரீல்ஸுகளை பார்க்கறது, அதில் வர நாடகங்களை பார்க்கறது, அதில் வர படத்தில் உள்ள சின்ன சின்ன துண்டுகளை பார்க்கறது, இதெல்லாம் வந்து ஹலால ஹராமா? ஹராம். ரமலான்ல ஒரு நோன்பாளி செய்கிற காரியமா இது? காரியம் இல்லை. அப்போ ஒரு நோன்பாளி தன்னுடைய நோன்பை பாதுகாக்கணும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமலு பிஹி, யார் பொய் சொல்றதை விடவில்லையோ, பாவமான விஷயங்கள்ல ஈடுபடுவதை விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன், அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்க்கு வந்து நீங்க பசித்திருந்ததில் தாகித்திருந்ததில் எந்த அர்த்தமும் தேவையும் இல்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்றால், ரமலானுடைய பகல் பொழுதுகளை வந்து அல் குர்ஆன் ஓதுறதில்ல, தஸ்பீஹ் செய்யறதில்ல, அல்லாஹ்வை திக்ர் செய்யறதில்ல, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யறதில்ல, உங்களோட பகல் காலங்களை நீங்க கழிக்க வேண்டிய தேவை இருக்கிற அதே நேரத்தில் ரமலானுடைய பகல் காலங்கள்ல நிறைய பெண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, இஃப்தாருடைய நேரம் வந்துட்டால் அசர்ல இருந்து இஃப்தார் வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. உண்மைதான், பிள்ளைகளுக்காக வேண்டி கணவனுக்காக கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்களோட வணக்க வழிபாடுகள்ல கோட்டை விடுவதை நம்ம பார்க்கலாம். அவங்க டைமுக்கு தொழுகிறது இல்லை, அவங்க டைமுக்கு நோம்பு திறக்கிறது இல்லை, அவங்க இஸ்திக்பார் செய்யறது இல்லை, அவங்க துவா கேட்கறது இல்லை, அவங்க அவங்களோட அமல்களை சரியாக நிறைவேற்றதில்லை என்று சொல்லி நிறைய பெண்கள் வந்து ரமலான் மாசத்துல தன் குடும்பத்துக்காக பணி செய்கிறோம் என்ற போர்வையில இபாதத்துகள்ல மறந்து விடப்படக்கூடிய இபாதத்துகள்ல, அதாவது இபாதத்துகளை புறக்கணிக்கிற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு பெண்கள் மாறி இருப்பது ஒரு வகையில் கவலைக்கிடமான விஷயம். எனவே நமக்கு அந்த பணி எப்படி ஒரு பணியோ அதுபோல வணக்க வழிபாடுகளிலையும் நம்மளை நாம் ஈடுபடுத்திக் கொள்வது நம்மீதுள்ள ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சில ஆட்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், ரமலான்ல குர்ஆன் ஓத ஆசைதான் மௌலவி, ஆனால் குர்ஆன் ஓதி நாங்கள் பழகல்ல, குர்ஆன் ஓத தெரியாது என்று சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. கேட்டால் அப்படி சொல்ல செய்கிறாங்க. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆனை நம்ம வந்து ஓதுறது எப்படி ஓதுறதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லது யக்ரவுல் குர்ஆன வஹுவ மாஹிரும் பிஹி மா சஃபரத்தின் கிராமின் பர்ரா, யார் குர்ஆனை திறம்பட நேர்த்தியாக ஓதுறாங்களோ அவங்க வந்து சங்கை மிக்க மலக்குமாருடைய அந்தஸ்தில் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, வல்லதி யக்ரவுல் குர்ஆன், யாராவது குர்ஆனை ஓதினால் வயதஃபீஹி, திக்கி திக்கி ஓதுறார், கஷ்டப்பட்டு ஓதுறார் என்றால் ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 நன்மை இருக்குது. ஒன்று ஓதுனதுக்கான நன்மை, அடுத்தது கஷ்டப்பட்டு அதாவது ஓதுனாரு அதுக்கு நன்மை இருக்குது. இந்த குர்ஆனுடைய நன்மையை பொறுத்த வரைக்கும் அது சாதாரணமானதல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலிஃப் லாம் மீம் என்றது லா கூலு அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீமை வந்து ஒரு ஹர்ஃப்னு நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்றது ஒரு ஹர்ஃப், லாம் என்றது இன்னும் ஒரு ஹர்ஃப், மீம் என்றது ஒரு ஹர்ஃப். அப்ப இந்த 3 ஹர்ஃபுக்கும் 30 நன்மை என்றால் குர்ஆனுடைய வசனங்களை நம்ம எடுத்து புரட்டி ஓதினால் எவ்வளவு நன்மை கிடைக்கும். அப்ப குர்ஆனோடு உள்ள உறவை நம்ம பேணிக்கொள்ளணும். நிறைய பேருக்கு குர்ஆன் ஓத ஏமா ஓதுறதுன்னு கேட்டால் ஒன்று ஓத தெரியாண்டுருவாங்க, அல்லது நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில ஆட்கள் வந்து நமக்கு தான் ஓத தெரியலையா, நம்மளோட பிள்ளைகளுக்கு ஓத தெரியும். பிள்ளைகளையாவது குர்ஆனை ஓத சொல்லி அதை கேட்குற ஒரு பாக்கியம் போது எனக்கு கிடைக்கணுமே. நம்மளோட காதுகள் வந்து குர்ஆனை அந்த ஓசையை கேட்குற காதுகளாவது மாறணுமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கேட்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. அவங்க அதிகமாக ஓதுவார்கள்.
அதே நேரத்தில் சஹாபாக்கள் ஓதி அவங்க கேட்பதற்கு ரசூலுல்லாஹ் ஆசைப்படுவாங்க. சஹாபாக்கள் ஓதுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சில வசனங்கள் வருகிற பொழுது அப்படி அழுவார்கள். அவருடைய 2 கண்கள் இருந்தும் கண்ணீர் வழிந்து ஓடும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. அப்ப அவரே அழுகிறார் என்றால் நம்ம குர்ஆனை பிள்ளைகள்கிட்ட சொல்லியாவது ஓதுகிற மக்களாக நம்ம மாறணுமா இல்லையா? குர்ஆன் தான் அப்பா நமக்கு மறுமையில வரும். நம்ம ஆக்கி கொடுத்த சோறு வருமா? நம்ம ஆக்கின கஞ்சி வருமா? நம்ம செஞ்ச ரோல்ஸ் பெட்டிஸ் வருமா? நன்மை கிடைக்கும். என்னதுக்கு? நோம்புக்கு செஞ்சு கொடுத்தோம் அல்லது வேற நாட்களில் செஞ்சு கொடுத்து நன்மை கிடைக்கும். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம சேகரித்த சம்பாதித்த எந்த ஒன்றும் நமக்கு வராது. நம்ம மௌத்தா போனோம் என்றால் நம்ம இந்த உலகத்தில் செய்த சாலிஹான அமல்கள் தான் வரும். நம்ம ஓதின குர்ஆன் நமக்கு வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள். ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபி, அந்த குர்ஆன் நாளை மறுமையில் ஓதியவருக்கு ஷஃபாஅத் செய்யும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்றால் அந்த குர்ஆன் ஷஃபாஅத் செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த குர்ஆனை ஓதுகிற பெண்களாக, தாய்மார்களாக, சகோதரிகளாக நீங்கள் அனைவரும்